ராமானுஜதயா பாத்ரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये भूतं शरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாமண்ண வந்தை இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே பற்பமெனத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக் கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடியாடி பணிந்து பல்படிகால் வழியேறிக் கண்டீர் கூடி நின்று வானவர் ஏத்த திருக்குருகூர் அதனுள் ஆடுபுட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்திப் பணிகொள்வான் குயில் நின்றார் பொழில் சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொழிகடற்கு அன்பையே சர்வத்ர ராமானுஜநாம சங்கீர்த்தனம் ராமானுஜா மற்றொன்றும் வேண்டா மனமே மதிலரங்கர் கற்றினம் மேய்த்த கழலினை கீழ் உற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டரடி பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரு பிரம்மாவாக இருக்கிறார், குரு சாக்ஷாத் விஷ்ணுவாக இருக்கிறார், குரு ஸ்வயம் சிவஸ்வரூபமாக இருக்கிறார், குரு ஸ்வயம் சாக்ஷாத் பரபிரம்மமாக திகழ்கிறார். அதனால் குருவிற்கு எப்பொழுதும் நமஸ்காரம். குரு தியானம் சர்வஸ்ரேஷ்டம். லோகத்திலே பலவிதமான குருமார்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அவதாரம் பண்ணி இந்த ஜீவர்களை நல்வழிப்படுத்துகிறார்கள். பகவான் ரங்கநாதன் நிறைய ஆச்சாரிய புருஷால
பூமிக்கு தந்திருக்கான். ஆளவந்தார், நாதமுனிகள், சுவாமி ராமானுஜர், பராசர பட்டர், இப்படி நிறைய பேரை கொடுத்திருக்கான். ராமானுஜருடைய சிஷ்யர் கூரத்து ஆழ்வான். அவர் ஸ்ரீரங்கத்தில் இருந்தார். முன்னாடி காஞ்சிபுரத்தில் இருந்தார். அதன் பிறகு மனைவியை கூட்டுண்டு சுவாமி ராமானுஜ கைங்கரியம் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸ்ரீரங்கம் வந்துட்டார். ஸ்ரீரங்கத்திலே உஞ்சவிருத்தி எடுத்து வாழ்ந்துட்டுருக்கார். உஞ்சவிருத்தி அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு தன்னுடைய தனத்தையோ தன்னுடைய புத்தி சாதுரியத்தையோ நம்பாமல் பகவன் நாமத்தை சொல்லி வீதிகள் அப்படி பஜனை பண்ணிட்டு போகணும். அப்போ ஜனங்கள் கொடுக்கக்கூடிய அக்ஷதை, அந்த அரிசி பருப்பு, இதை கொண்டு வாழணும். ரொம்ப தைரியம் வேணும். கிட்டத்தட்ட ஒரு பிச்சை எடுக்கிறா போலே அப்படின்னு சொல்லணும். பெரிய மகாத்மாக்கள்லாம் பண்ணியிருக்கா. கிருஷ்ணனோட ஃப்ரெண்ட் சுதாமா, குச்சேலர், அவர் அப்படி உஞ்சவருத்தி எடுத்து தான் வாழ்ந்துட்டு இருந்தார் அப்படின்னு காண கிடைக்கிறது. இப்போ கூட நரசிம்ம ஜெயந்தி வரப்போகிறது. நரசிம்ம ஜெயந்தி அப்படின்னாலே புதுக்கோட்டை கோபாலகிருஷ்ண பாகவதர் தான். அவர் ஆயுசு முழுக்கவே உஞ்சவிருத்தி எடுத்து 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 நரசிம்ம ஜெயந்தி அவ்வளவு கோலாகலமாக கொண்டாடினார். யாருக்காவது சமயம் வாய்ச்சிருக்குன்னா நரசிம்ம ஜெயந்தி அன்றைக்கி போய் பாருங்கோ. புதுக்கோட்டை ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். முன்னாடி ரொம்ப விசேஷமாக இருந்தது, கோலாகலமாக. நரசிம்ம ஜெயந்தி ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவார்கள். 23 வரது அழகாக 22, 23, 24 எல்லாம் நம்ம மாரமங்கலத்தில் வீற்றிருந்த பெருமாள் கோவிலுடைய வருஷாபிஷேகம், இந்த லக்ஷார்ச்சனை எல்லாம் நடக்கிறது. முடிஞ்சால் வந்து கலந்துக்கோங்க, முடியும் வந்து கலந்துக்கோங்க. நிறைய இடங்களில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த கூரத்தாழ்வன் அந்த மாதிரி உஞ்சவிருத்தி எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கிறவர். ஒரு நாள் ரொம்ப மழை பெய்யறது, அதனால் அவரால் உஞ்சவிருத்திக்கு போக முடியலை. அப்போ பார்த்தாரு, சரின்னு ஒரு பழம் இருந்தது. அதை தான் பூஜை பண்ணக்கூடிய பெருமாளுக்கு அம்சிக்கிறது அப்படின்னா நிவேதனம் பண்ணுறது. நிவேதனம் பண்ணிவிட்டு படுத்துனுட்டார். அவளே கொஞ்சம் கலப்பாக இருந்து சரின்னு சொல்லிட்டு விஸ்ராந்தியாக உட்காந்துட்டு படுத்துட்டு நாமஜபம் பண்ணிட்டு இருக்கார். பெரியவா படுத்துட்டுருக்கா அப்படின்னா கூட அவள் மனசு பகவானிடத்துல லயப்படும். தூக்கம்ன்ற ஒன்றுக்கு ரொம்ப பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாள். தூக்கம் கேவலம்ன்றது இல்லை, ஆனால் தூக்கத்திற்கு நாம் அடிமையாயிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். தூக்கத்துக்கு அடிமையானவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. உடம்புக்கு தேவையான அந்த விஸ்ராந்தி எடுத்துக்கணும், ரெஸ்ட் எடுத்துக்கணும். அதுக்கு மேலே தூக்கத்துக்கு ஒரு காதல் கொடுத்து அதுக்கு ஒரு பெரிய மகத்துவம் கொடுத்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கைக்குரிய மகத்துவம் போயிடும். இந்த கூரத்தாழ்வான் அழகாக நாமஜபம் ஜபிச்சுட்டு இருந்தார். அப்போ ரங்கராஜனுக்கு நிவேதனம் பண்ணுறார்கள். அப்போ கூரத்தாழ்வானுடைய மனைவி பகவான் ரங்கராஜன் இடத்துல கோபமாக மனசுக்குள்ளே கேட்குறான், இங்கே உன் பக்தன் ஒன்றும் சாப்பிடாமல் படுத்துன்னு இருக்கான், நீயும் ஆத்துக்காரியும் சௌக்கியமாக நன்னா சாப்பிட்டுட்டு இருக்காளா, அரவண பிரசாதம் நன்னா இருக்கா, அக்கார் அடிச்சல் நன்னா இருக்கா, மூட நெய் பெய்து முழங்கிய வழிவார சாப்பிட்றியா, ஒரு குழந்தை பசிக்கல சாப்பிடாமல் பசியில் தூங்கின்னு இருக்கு, இல்லாட்டி அதுக்கு சாப்பிட்ற உடம்பு முடியலன்னா அப்போ அப்பா அம்மா பரவாயில்ல விட நம்ம நன்னா சாப்பிடலான்னு சாப்பிடுவாள் ஆசைப்பட்டு. அப்படி சாப்பிட்டா அது அப்பா அம்மா இல்லை, குழந்தை சாப்பிடலையே அப்படின்னு ஏங்கணும் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் நீர் கூடி குலவி அமுது செய்வதோ அப்படின்னு விட்டாராம். உடனே ரங்கராஜனுக்கு அது காதில் விழுந்துடுத்து. இப்போ மனசுக்குள்ளே தான் நினைக்கிற பகவான் எல்லா இடத்துலையும் தானே இருக்கார். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் பகவானுக்கு நன்னா தெரியும். அப்போ உடனே ரங்கராஜன் தன்னுடைய கைங்கரியம் பண்ணக்கூடிய ஜனங்களை ஆச்சரியமாக பிரசாதத்தை எடுத்துட்டு கூரத்தாழ்வானுக்கு கொண்டு போய் கொடுக்க சொல்கிறார்கள். அழகாக கொண்டு வந்து கொடுத்துட்டார்கள். கூரத்தாழ்வானுக்கு ஒன்றும் புரியல, என்ன சுவாமி திடீர்னு இன்னைக்கு பிரசாதம்லாம் கொடுத்து விட்டுருக்காரு, கோவிலுக்கு நம்ம போய் வாங்கிப்போம், கோவிலில் நம்மளை தேடி பிரசாதம் வர்றதுன்னா பெரிய விஷயமாச்சு. அப்போ தன் மனைவி ஆண்டாள் அவரிடத்துல கேட்டார், என்னம்மா இதான் நினச்சியா அப்படின்னார். இல்லை, இந்த மாதிரி ரங்கராஜன் மட்டும் கூடி கொலாவி அமுது செய்கிறாரே, நீர் ஒன்றும் சாப்பிடையே நினச்சேன் அப்படின்னார். கூரத்தாழ்வான் சிரிச்சார், ரங்கராஜனுக்கு தெரியாதாம்மா, அவனிடத்துல கேட்க வேண்டிய அவசியம் உண்டோ, எல்லாம் கொடுத்துட்டு தானே இருக்கார் அப்படின்னு கோச்சுண்டாராம். அழகா அப்போ 2 பேரும் பகவத் பிரசாதம் சாப்பிட்டார்கள். கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டார், 2 உருண்டை மாதிரி. அந்த பகவத் பிரசாதமே அவர்களுக்கு குழந்தைகளாக பிறந்தது. பராசர பட்டர், ஸ்ரீராம பட்டர்னு ஜெகதாச்சாரியன். இந்த பராசர பட்டர் அவ்வளவு சிரேஷ்டம் ரங்கராஜன். நம்ம மனசுக்குள்ளே நினச்சா அதெல்லாம் கொடுத்துருவார்.
நம்ம நினைவு சரியாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். பல சந்தர்ப்பங்களில் நம்முடைய நினைவுகள் தவறாக இருக்குது. நினைவுகள் ரொம்ப சரியாக இருக்கணும். ஏன்னா நம்முடைய நினைவுகளுக்கு அத்தனை பலம் உண்டு, நம்முடைய சிந்தனைகளுக்கு அப்பேற்பட்ட பலம் உண்டு. மழை பெய்யணும் அப்படின்னு எல்லாரும் ஏக்கமனதான் நினச்சா மழை பெய்யும், எல்லாம் மாறணும் நினச்சா எல்லாம் மாறும். இந்த பல சந்தர்ப்பத்தில் நிரூபணம் பண்ணியிருக்கார் காஞ்சி பரமாச்சாரியார் சந்திரசேகர சரஸ்வதி. இன்றைக்கி ரொம்ப ஒரு உத்தமமான ஒரு நாள், மே 20, 1894 காஞ்சி பரமாச்சாரியார் பிறந்த ஒரு நாள் இன்றைக்கி தான். ரொம்ப விசேஷமான ஒரு நாள். சில விஷயங்களில் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம், ஆனால் பல விஷயங்கள் இங்கிலீஷ் அடிப்படையாக கொண்டு தான் போயின்னு இருக்கும். அவருடைய நட்சத்திரம் இனிமேல் தான் வரப்போகிறது. அழகாக வைகாசி அனுஷம் பரமாச்சாரியாருடைய நட்சத்திரம். நிறைய பெரியவாளுடைய நட்சத்திரங்கள்லாம் வைகாசியில் தான் வர்றது. ரொம்ப அற்புதமான மகாத்மாக்கள் அவதாரம் பண்ண ஒரு மாதம் இந்த வைகாசி மாதம். இந்த பரமாச்சாரியார் ரொம்ப விசேஷமானவர். பேரே சுவாமிநாதன் தான் பேர் அவருக்கு. அவ்வளோ அழகா சுவாமிமலை பெருமாள் இருக்கார் ஸ்கந்தன், அந்த பெருமானுடைய திருநாமம் சுவாமிநாதன். அந்த சுவாமிநாதன்ற பேர் தான் பரமாச்சாரியாருக்கு. ரொம்ப விசேஷமான ஒரு ஜெகதாச்சாரியன், எல்லாருக்கும் பரமகிருபை பண்ணுற ஒரு ஜெகதாச்சாரியன். ஸ்ரீரங்கம்லாம் நிறைய சேவிச்சிருக்கார் ஆச்சாரியன். 1894 பிறந்தார். அவர் 100ஆவது வயசு நடந்துட்டு இருக்கும்பொழுது தான் போயிட்டார் சுவாமி. ஜனவரி 8ஆம் தேதி போயிட்டார். 1894 பிறந்தார். 1994 போயிட்டார். அது மே வரைக்கும் இல்லை. ரொம்ப விசேஷமான ஒரு ஆச்சாரியன். இந்த மத மாற்றத்தை ரொம்ப கடுமையாக சாடின ஒரு ஆச்சாரியன். நிறைய பேருக்கு தெரியாது. ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு ஆச்சாரியன். அவருடைய காலகட்டத்தில் ஒரு இளவயசு வாலிபன் சுற்றி இருக்கிறவர்கள்லாம் நிறைய சொல்லி இந்த பிரச்சாரங்கள்லாம் கேட்டு 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 நம்ம மதத்தை விட்டு போகணும்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டான். அப்போ அவனுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சேர்மன், அவர் சொன்னார், அப்பா நீ ஒரு தீர்மானம் பண்ணியிருக்காய், ஆனால் இந்த மாதிரி ஒரு தீர்மானங்கள்லாம் பண்ணும் பொழுது பெரியவாள் இடத்துல கலந்து ஆலோசனை பண்ணிட்டு அதன் பிறகு நீ ஒரு முடிவு பண்ணுறது நல்லதுன்னு என்னுடைய அபிப்பிராயம் அப்படின்னார். அவனும் சரின்னு ஒரு மதில் மேல் பூனை மாதிரி இருக்கான். அப்போ பரமாச்சாரியர் இடத்துல அவன் அழிச்சுட்டு போனான். இந்த மாதிரி இவன் நம்ம மதத்தை விட்டுட்டு இன்னொரு மதத்துக்கு போகிறதா அபிப்பிராயம் வச்சுருக்கான் சுவாமி, மாறத்துக்கான முடிவெல்லாம் எடுத்துட்டான், இருந்தாலும் நான் சொன்னேன்றதுக்காக தேவரீரை தரிசனம் பண்ண வந்திருக்கான் அப்படின்னார். அப்போ பரமாச்சாரியர் அவன்கிட்ட பேசுகிறார், அப்பா நம்ம மதத்துலேயே அவ்வளோ விதமான வழிகள் சொல்லப்பட்டிருக்கப்பா, இதில் சொல்லாத வழிகளை ஒன்றும் புதுசாக வேறு மதம் சொல்ல போகிறது கிடையாது. நீ எல்லாத்தையும் விட்டுட்டு புதுசாக ஒரு மதத்துக்கு போய் அங்கே ஆரம்பத்துலேருந்து ஆரம்பம் இல்லையா, திருப்பி முதல்லேருந்து தொடங்கி அதில் நம்பிக்கை வச்சு இவ்வளோ தூரம் கழிச்சு எல்லாம் வரும்னு எதிர்பார்க்குறிய அந்த நம்பிக்கையை இங்கேயே வச்சு பாரு ஒழுங்கா. இவ்வளவு நாள் நீ நினச்ச பலன்கள் கிடைக்கலன்னா உன்னுடைய நம்பிக்கை குறைவினால கூட இருக்கலாம் இல்லையா, உனக்கு இதன் மேலே இருக்கிற பிடிமானம் ஒழுங்கா இல்லாததுனால கூட இருக்கலாம் இல்லையா. நம்ம ஒழுங்கா முயற்சி பண்ணலைன்றதுனால மதம் சரியில்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா. நம்ம கோவில்கள் நிறைய இருக்குது, நிறைய மந்திரங்கள் இருக்குது, நிறைய உபாயங்கள் சொல்லியிருக்கா. நம்ம ஒழுங்காக ஒரு குருவை பிடிச்சுண்டோ இல்லாட்டி பகவத் விஷயம் தெரிஞ்சவாளை பிடிச்சுண்டோ அவள் சொல்படி நடந்துட்டு போனோம்னா அந்த வழி புலப்படும். நம்மளா ஒரு தீர்மானத்துக்கு வந்துவிட்டு இது சரியில்லை, மதம் சரியில்லை, நிறைய பேருக்கு அப்படி அபிப்பிராயம் இருக்குது. அதுக்கு தான் இன்றைக்கி இதை சொல்கிறேன் நான். நிறைய பேருக்கு நம்ம இந்து மதத்தினுடைய மடங்கள் ஒன்றும் பண்ணுறதில்ல, நிறைய பணம் வச்சுட்டு இருக்காய், மற்றவாளை மாதிரி விளம்பரம் பண்ணுறதில்ல, அது ஒன்று தான் இந்து தர்மம் பண்ணுற தப்பு. தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு தப்பாக தோன்றதுனால சொல்கிறேன். என்னெல்லாம் பண்ணியிருக்கார்கள்னா பல கோடி விஷயங்கள் பண்ணியிருக்கா. இப்போ கூட சென்னையில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்து ஆன்மீக கண்காட்சி நடந்தது. நிறைய ஹிந்து ஆர்கனைசேஷன்ஸ்லாம் அவள் ஸ்டால் போட்டிருந்தா, எக்ஸிபிஷன் மாதிரி. என்னெல்லாம் காரியங்கள் பண்ணுறா தெரியுமா? நான் அவகிட்ட சொன்னேன், தூத்துக்குடி பக்கம் வந்து போடுங்கோ, இங்கெல்லாம் ஜனங்களுக்கு தெரியணும் நம்முடைய மதம் பண்ணக்கூடியதான காரியங்கள், நம்முடைய மடாதிபதிகள் பண்ணக்கூடிய பெரிய காரியங்கள்லாம் நமக்கு தெரியறது. ஏன்னா நம்ம யார் கூடயும் ஒட்டி போகிறது இல்லை, அங்கே தான் பிரச்சனை. நம்முடைய மடாதிபதிகள், நம்முடைய மடங்கள், நம்முடையதான எத்தனையோ ஹிந்து விஷயங்கள் இருக்கு பாருங்க, அவர்களோட ஒட்டி போனோம்னா எவ்வளவு அற்புதமான காரியங்கள் பண்ணுறான்னு தெரியும். எத்தனையோ மலைஜாதி ஜனங்களுக்கெல்லாம் நிறைய காரியங்கள் பண்ணிட்டு இருக்கா. சுனாமி சமயத்தில் நம்ம காஞ்சி மட்டம் அவ்வளவு பெரிய பெரிய உபகாரங்கள் பண்ணியிருக்கு. பெருசாக பேனர் போட்டு பண்ணலை, அவ்வளவுதான். நாங்கள் இவ்வளோலாம் பண்ணுறோன்னு பீத்திக்கலை.
அந்த அபிப்பிராயத்தை மாற்றிக்கோங்க. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம், மற்ற மதங்களெல்லாம் இவ்வளோ செலவு பண்ணுறா, அதை கொடுக்குறா, இதை கொடுக்குறா, நம்ம மடங்கள் என்ன பண்ணுறதுன்ற வந்து பாருங்கோ, மடங்களில் நுழைஞ்சு பாருங்கோ. நம்ம பிட் நோட்டீஸ் மட்டும்தான் கொடுக்கறது இல்லை, நமக்கு அது அவசியம் இல்லைன்னு பண்ணுறதில்ல. தயவு செய்து நம்முடைய எந்த மடாதிபதியையும் எந்த மடத்தையும் தப்பாக பேசிடாதீங்கோ, அது பெரிய அபச்சாரமாக போயிடும். நம்ம ஏதான எந்த மதத்தில் போய் பார்த்துருக்கோம் சொல்லுங்க, எல்லாம் மேலெழுந்த வாரியாக நுனிப்புல் மேய்ஞ்சிட்டு போயின்னு இருக்கும். நம்முடைய மடங்கள் எவ்வளவோ பண்ணிட்டு இருக்கு. எத்தனை கோவில்களை புனருத்தாரணம் பண்ணியிருக்கா தெரியுமா? சிருங்கேரி சாரதாபீடம் ஆச்சாரியன் எத்தனை பேர் அவ்வளவு அழகா மத்வா சம்பிரதாயத்திற்கு உடுப்பி வைக்கலாம் எவ்வளவு பெரிய அழகான காரியங்கள் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? நம்முடைய மடாதிபதிகள் அகோபிலம் ஜீயராக இருக்கட்டும், ஆண்டவன்ஜி ஆசிரமம் ஜீயராக இருக்கட்டும், இல்லாட்டி காஞ்சி மடமாக இருக்கட்டும், சிருங்கேரி மடமாக நிறைய இருக்கு, நிறைய 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 எவ்வளவுன்னு சொல்ல முடியாது. நிறைய நல்ல காரியங்கள் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கெல்லாம் கூட இருந்து தோள் கொடுக்க வேண்டியது நம்ம அத்தனை பேருடைய தர்மம். பரமாச்சாரியர் அவ்வளோ அழகாக அவன்கிட்ட பேசினார். நீ கொஞ்ச நாள் இருந்து பாரு, இந்த வழிகள்லாம் நிறைய வழி இருக்குப்பா, எந்த மதத்தை நீ எடுத்தாலும் இது எல்லாம் இந்து தர்மம் சொன்னதனுடைய விஷயத்தினுடைய ஜெராக்ஸ் தான்ப்பா, இது புதுசாக யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. இத்தனைக்கும் காஞ்சி பரமாச்சாரியார் இன்னொரு மதத்தினுடைய பள்ளிக்கூடத்தில் படித்தவர், சரியா? ஒன்று நன்னா இங்கிலீஷ் தெரிஞ்சவர், பாவப்பட்ட ஒரு சன்னியாசி நினச்சிடாதீங்க. நிறைய பேருக்கு அப்படி அபிப்பிராயம் இருக்குது, ஒன்றுத்துக்கும் உதவாத கூட்டம் நினச்சிட்டு. நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சவர், மற்ற மதத்தினுடையதான அவளுடைய மதத்தினுடைய நூல் இருக்கு பாருங்கோ, அதில் எல்லாம் நன்னா படித்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கின ஒருத்தர் இந்த ஆச்சாரியன். சாதாரணப்பட்டவர் இல்லை. ஏதோ கிணத்து தவளை நினச்சிடாதீங்க. நம்ம பெரியவாளெல்லாம் கடல் சுறாமீன் இவாள்லாம் எல்லாத்தையும் கபலீகரம் பண்ணக்கூடிய பலவான். அவ்வளவு அழகாக அந்த மதத்தினுடைய நூலெல்லாம் படிச்சுட்டு அதை கரெக்டாக சொல்லி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குற அளவுக்கு பெரியவர். அதனால தான் பெரியவா. அவ்வளோ அத்தனையும் தெரிஞ்சு அதுக்கப்புறம் சொன்னார், நீ அதனை அந்த அந்த மதத்தில் இதெல்லாம் சொல்ல போகிறான்றவே இதெல்லாம் கூட சொல்லியிருக்காப்பா, நம்ம மதத்தில் இதெல்லாம் மட்டும்தான் சொல்லியிருக்கா, அதில் எதெல்லாம் வசத்தியாக சொல்லவோ அத்தனையும் இந்த வேதத்துலேருந்து வந்தது, பகவத்கீதையிலேருந்து வந்தது, ராமாயணத்துலேருந்து வந்தது, உபனிஷத்துலேருந்து வந்ததுன்னு லிஸ்ட்டு போட்டு எடுத்து காமிச்சார் பெரியவா. உடனே அந்த இளைஞன் பெரியவா காலில் விழுந்துட்டான், போக மாட்டேன், என் தர்மத்தை விட்டு மறந்தும் நான் இனி போக மாட்டேன் நின்னான். அவ்வளோ உயர்ந்ததான ஒரு ஆச்சாரியன் அவதாரம் பண்ண ஒரு நாள் இன்னைக்கு. அதனால் அந்த ஆச்சாரியன் நிஜமாவே எல்லாரையும் அந்த மாதிரி தடுத்தாட்கொள்ளணும். நம்ம அதுக்காக தான் இன்றைக்கி இந்த விஷயம் சொல்கிறோம். அந்த பிரார்த்தனை பண்ணுங்க. மாறி போனவர்கள் எத்தனையோ பேர் மாறி போனவர்கள்லாம் திரும்ப வந்திருக்கா. பால் பிரண்டன் ஃபாரின்லேருந்து வந்த ஒரு பெரிய எழுத்தாளர், அவருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய யோகிகளெல்லாம் சந்தித்து உண்மையான அனுபவத்தை தெரிஞ்சு நிறைய பேரை மீட் பண்ணார். அப்படி எல்லாம் மீட் பண்ணிட்டு வரும்போது காஞ்சி பரமாச்சாரியரை மீட் பண்ணுறார், செங்கல்பட்டில் மீட் பண்ணுறார். செங்கல்பட்டில் அழகாக மீட் பண்ணியாச்சு. நிறைய கேள்விகள் கேட்குறார் பால் பிரண்டன், ஆத்ம சம்பந்தமாக எல்லாத்துக்கும் பெரியவா பதில் சொல்கிறார். அப்போ அவர் கேட்குறார், நீங்கள் என்னோட குருவே இருப்பாளா அப்படின்னார். அப்போ அவர் சொன்னார், பெரிய பீடாதிபதி, உனக்கேற்ற குரு நான் இல்லை. அப்போ யார் அப்படின்றார், நீ தியானம் பண்ணு கண்டுபிடிக்கலாம்னுட்டார். பொறாமை இல்லாத ஒரு ஆச்சாரியன். அவர் காட்டி கொடுத்தது தான் ரமண மகரிஷி. ரமணரை போய் பாருப்பா, அவர் உனக்கு எல்லா பதிலும் சொல்லுவார். ரமண மகரிஷி போய் பால் பிரண்டன் பார்த்தார், அத்தனை விஷயங்களையும் தெரிஞ்சுட்டார். அவ்வளோ பெரியவர். அயல்நாட்டுக்காரன் வந்து கிரீஸ்லேருந்து வர ராணி எப்பொழுதுமே இந்தியா வந்தானாலே ஆச்சரியமாக பரமாச்சாரியரை போய் சேவிச்சுட்டு தான் மறுவேலையே பார்ப்பா. என்னமோ நினச்சிட்டு இருக்காதீங்க. பெரிய பெரியவாள்லாம் ஃபாரினில் ஆஹா ஓஹோன்னு பேர் பெற்றவர்கள்லாம் நம்ம பரமாச்சாரியர்களை வந்து நமஸ்காரம் பண்ணி பகவத் விஷயத்தை தெரிஞ்சுட்டு போயின்னு இருக்கா அப்படின்னு இன்றைக்கும் நடக்கிறது. நிறைய ஊர்களில் இன்றைக்கும் நடக்கிறது. ப்ரூனேன்னு ஒரு நாடு உண்டு. அந்த நாடு முழுக்கவே முகம்மதிய அந்த சுல்தான் ராஜ்யம். ஆனால் அவளுடைய சம்பிரதாயங்கள் முறைகள் எல்லாம் பார்த்தோம்னா சரியாக ஹிந்து தர்மம் தான். அந்த ஊருடைய நாட்டுடைய ஏர்போர்ட் பேர் பண்டார் ஸ்ரீ பகவான். ஸ்ரீ பகவான்னு பேர் ஏர்போர்ட் பேர். அங்கே இருக்கவாள் ராஜான்னு தான் கூப்பிடுவா, சுல்தானு கூப்பிட மாட்டான், மந்திரின்னு கூப்பிடுவா. கல்யாண சமயத்தில் மருதாணி இட்டு விடுறது அதெல்லாம் ஒரு சடங்கு உண்டு. அப்போ அவன் போடுற மாதிரி அக்ஷதையெல்லாம் உண்டு. இந்த சுல்தான் ராஜாவுக்கு நம்ம ஹிந்து தர்மத்தில் அவ்வளோ நம்பிக்கை உண்டு. முஸ்லீம் ஆனால் ஹிந்து தர்மம் அவ்வளோ நம்பிக்கை உண்டு. நிறைய விஷயங்கள் இருக்குது. மறந்தும் இனிமேல் நம்முடைய மடங்களையோ மடாதிபதிகளையோ தப்பாக பேசிடாதீங்க, பேசக்கூடாது. யாராவது பிட் நோட்டீஸ் கொடுத்து வாங்கி நம்ம மதத்தை தாழ்வுபடுத்திடாதீங்க, தரந்தாழ்ந்து போகக்கூடாது. யாரா ஏதானு கொடுக்குறான்னு பிச்சைக்கார மாதிரி கண்டவா கிட்ட கை நீட்டக்கூடாது.
நம்ம கோவிலில் மட்டும்தான் விபூதி குங்குமம் வாங்கிறதுக்கோ பிரசாதம் வாங்கிறதுக்கோ நம்ம தெய்வங்கள் முன்னாடி நம்ம பெரியவா முன்னாடி கை நீட்டலாமே ஒழிய இன்னொரு மதத்தினர் தரக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்கும் கை நீட்ட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை, நீட்டக்கூடாது. நம்ம கை நீட்ட அவள் பிச்சைக்காரன் நினச்சிட்டு எல்லாம் கொடுத்துட்டு இருப்பான். நமக்கு அந்த வைராக்கியம், அந்த வேகம் வேணும். கை அப்படி கட்டி, நான் ஏன் வாங்கணும், நீ ஏன் கொடுக்குற, உனக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்னு கேளுங்க. இதெல்லாம் நான் ரொம்ப அதிகமாக பேசுகிறேன்னு தோணித்துனா அது உங்கள் தப்பு, அது என் தப்பு இல்லை. இந்த தர்மம் ஜெயிக்கணும்ன்ற வேகம் எனக்கு உண்டு, அக்கறை எனக்கு உண்டு, உரிமை எனக்கு உண்டு. இந்த தர்மத்தை தப்பாக பேசுவாடதை காப்பாற்ற வேண்டிய ஒரு பெரிய கடமை எனக்கு உண்டு. அந்த கடமைக்கு ஒத்துழைக்க வேண்டிய பெரிய பொறுப்பு உங்கள் தலையில் உட்காந்துருக்கு, மாற்றமே கிடையாது. அதனால் அவ்வளோ வசத்தி இந்த பெரியவர்கள் எல்லாம். இன்னொன்று, இதெல்லாம் ஆரம்பிச்சுட்டு இனிமேல் திருமாலை வந்துட்டுருக்கு, எங்கேயோ போயிட்டுருக்கேன் நினைக்க வேண்டாம். இன்னொன்று 1946 மே 20 குருஜி அம்மா அவதார தினம். குருஜி அம்மா பிறந்த நாள் இன்னைக்கு. அடியேன் இன்றைக்கி உட்காந்து இவ்வளோ தூரம் இந்து தர்மத்தை பற்றி பேசின்னு இருக்கேன்னா ஒரே காரணம் என்னுடைய குருஜி அம்மா மட்டும்தான். நான் இன்றைக்கி சொல்கிறேன், எம்மதமும் சம்மதம்லாம் சொல்லப்படாதுன்னு ஒரு காலத்தில் சொன்னவன் தான் நான். இன்றைக்கி இவ்வளவு தூரம் தெளிவாக தைரியமாக பேசுகிறேன்னா ஒரே ஒரு காரணம், என்னுடைய குரு பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மா அவர்கள் தான் என்னை திருத்தி தடுத்து பணியாட்கொண்டு இன்னைக்கு இந்து தர்மத்துக்கு பிரச்சாரம் பண்ணும்படியான ஒரு பக்குவத்தில் கொண்டு வந்து என்னை உட்கார வச்சிருக்கார்கள். இந்த 2 மகாத்மாவுடைய ஆசீர்வாதத்தோடு நாம் பகவானை அனுபவிப்போம். நல்ல ஒரு ஹிந்துன்ற ஒரு வேகம், அந்த வைராக்கியம், அந்த தீவிரம் நிச்சயமாக இருந்தாகணும். இதெல்லாம் மாற வேண்டிய காலம் வந்தாச்சு, மாறின்னு இருக்கு, சந்தேகமே கிடையாது. நேற்று கூட ஆழ்வார் நகரிக்கு 9 கருட சேவைக்கு போனோம். ஆழ்வார் பெருமாள்லாம் வெளில வந்தால் நாங்கள் பாடு சுகமாக போய் ஜியரோட உட்காந்துட்டு இருந்தோம். ஜியர் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருந்தார். என்னமோ நினச்சிருக்கு, ஆழ்வார் ஜியர் எவ்வளோ காரியங்கள் பண்ணுறாரு தெரியுமா, எத்தனை கேம்ப் நடத்தியாச்சு தெரியுமா. 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஐ கேம்புன்றார், பிளட் டொனேஷன் கேம்புன்றார், மெடிக்கல் ஹெல்த் கேம்புன்றார். சுற்று வட்டாரத்தில் வேறு யாரும் இப்படி பண்ணுறதே கிடையாது. நம்ம ஜியர் இழுத்து போட்டுன்னு எங்கே ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ்லேருந்து பெரிய பெரிய டாக்டர்ஸ்லாம் வந்து உட்காந்து பண்ணிட்டுருக்கா. இப்போ கூட அழகாக அம்மாக்கள் குழந்தைகள் இவாளுக்கெல்லாம் ஒரு மைண்ட் எப்படி வச்சுக்கணும்னு சொல்கிறதுக்காக ஒரு கேம்ப் நடத்தி பெரிய பெரிய அந்த சைக்காலஜிகளை பற்றி பேசக்கூடிய சைக்கோ டாக்டர்ஸ்லாம் வந்து பெரிய ஒரு கேம்ப்லாம் நடத்தியிருக்கார். சைலண்ட்டாக நடத்தின்னு இருக்கார். நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஜிஆர் பக்கத்தில் நெருங்கி பழகிறார்கள். அவர் எவ்வளோ கேம்ப் நடத்துகிறார், எவ்வளோ காஸ்ட்லியான மெடிசன்லாம் ஜிஆர் அவ்வளோ அழகாக பெரிய பெரிய டாக்டர்ஸ், டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கா. ஆழ்வார்த்தனை அப்பப்போ போய் பாருங்க, அப்போ தெரியும். அப்படி எத்தனையோ மகாத்மாக்கள் பெரியதான காரியங்கள் பண்ணி நம்முடைய தர்மத்துக்காக வக்காலத்து வாங்கிட்டு இருக்கார்கள். நம்மெல்லாம் அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணிட்டு போகணும். அந்த வைராக்கியம் வேணும். அதற்கு திருமாலை நமக்கு ஒரு பெரிய பலம் கொடுக்கறது. இந்த திருமாலை என்ன பண்ணுறதுன்னா, அந்த பகவத் பலம், இந்த நாம ஜபத்தினுடைய மகாத்மியம், நம்முடைய தர்மத்தினுடைய பக்குவம் எல்லாத்தையும் நமக்கு சொல்லி கொடுக்கறது. தொண்டரடி பொடியாழ்வார் பகவானுடைய பெருமைகள் எல்லாம் சொல்கிறார். பகவான் தனக்கு பண்ண மகா உபகாரங்களை, பகவான் நிறைய நமக்கு உபகாரம் பண்ணிகிட்டே இருக்கார். எத்தனை உபகாரம் பண்ணிட்டு இருக்கார். காத்தால தூங்கினா எழுப்பி விட்டுறார். நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய மல மூத்திரங்களை வெளில தள்ளுறார். நமக்கு ஆகாரம் வேணும்னா பசின்னு ஒன்று தெரியும்படியாக பண்ணுறார். உடம்புக்கு நீர்ச்சத்து வேணும்னா தாகம்னு ஒன்று அறியும்படியாக பண்ணுறார். கண்களாலே பார்க்கும்படியாக பண்ணுறார். நிறைய காரியங்கள் பகவான் நமக்கு பரம உபகாரம் பண்ணுறார். அந்த உபகாரங்கள் எல்லாம் இந்த 24வது பாசுரம் வரைக்கும் சொல்லிட்டு வரார். 25வது பாசுரத்துலேருந்து ஒரு 5 பாசுரத்துக்கு எனக்கிட்ட ஒரு நன்மையும் இல்லை அப்படின்றத தெளிவாக சொல்கிறார். நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம், நம்மக்கிட்ட இவ்வளோ புண்ணியம் இருக்குது, இவ்வளோ நல்ல குணங்கள் இருக்குது, நம்ம இவ்வளோ சாத்வீகமாக இருக்கோம், இப்படிலாம் நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா. ஆழ்வார் சொல்கிறார், நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை, எல்லாம் பகவானுடைய காருண்யம் பெருசு, நம்மளை பற்றி கொண்டாடிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி தான் நைச்சானுசந்தானம்னு சொல்லுவான். நைச்சானுசந்தான்னா நான் சாதாரணப்பட்டவன், நானே தான் ஆயிடுக அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறா இல்லையா. நான் தான் குற்றமுடையவன் அப்படின்னு சொல்லி நம்முடையதான குற்றம் குறைகளை பகவானிடத்தில் ஒப்பு வச்சு அவனுடைய காரணத்தை வாங்கிக்கும்படியான பாசுரங்கள். என்கிட்ட ஒன்றும் இல்லையேப்பா, நம்ம எல்லாம் ஒரு பெரிய தகுதி இருக்குன்னு நினைக்கிறோம் இல்லையா. நம்முடைய தகுதிகள் எதுவும் இல்லை, அவனுடைய கருணை பெருசுன்னு சொல்லக்கூடிய பாசுரங்கள். 25 ரீகேப், நான் அன்றைக்கே சொன்னால் ரீகேப் பண்ணுற டைம் இல்லை. குளித்து 3 அனலை ஓம்பும் குறிகொள் அந்தனமை தன்னை ஒளித்திட்டேன், என் கணில்லை நின்கண் பக்தனும் அல்லேன்,
கழிப்பது என் கொண்டு நம்பி கடல்வண்ணா கதறுகின்றேன், அழித்து எனக்கு அருள் செய் கண்டாய் அரங்கமா நகருளானே. தொண்டடிப்படி ஆழ்வார் விப்ரநாராயணன்னு தான் அவருடைய பெயர், தாயார் தோப்பனார் வச்ச பெயர். பிராமண சமூகத்திலே பிறந்தவர் தான். அந்த பிராமண சமூகம் அப்படின்னா அந்த பிராமணனுக்குரியதான தர்மங்கள்னு நிறைய உண்டு. அதில் முக்கியமாக முதல் தர்மம் எது அப்படின்னா டெய்லி 3 வேளை பிராமணன் குளிக்கணும் குறைஞ்சபட்சம். இந்த குளியல்லையே பார்த்தோம்னா நித்திய கர்மாக்கள் பண்ணுறதுக்கான குளியல்னு ஒன்று உண்டு. கிரகண புண்ணிய காலம், கிரகணம் எல்லாம் வருதுன்னா ராத்திரி 1 மணிக்கு சந்திரகிரகணம் பிடிக்கிறது, 1:30 மணிக்கு 2 மணிக்கு விடுறது அப்படின்னா அந்த சமயத்திலே பிராமணன் குளிச்சூட்டு தர்ப்பணம் எல்லாம் பண்ணி நாமம் ஜபிக்கணும்னு சாஸ்திரம். நிறைய பேர் காத்தால எழுந்து தான் பண்ணுறா. அதே மாதிரி பிராயஷ்சித்த ஸ்நானம்னு ஒன்று உண்டு. பிராயஷ்சித்தமாக சில சமயங்களில் ஸ்நானம் பண்ணணும் உண்டு. இந்த மாதிரி ஸ்நானங்கள்லாம் கட்டாயம் பண்ணணுமா. குளிக்கிறதே முதல்ல நம்ம பகவத் விஷயங்களில் ஈடுபடுறதுக்கான ஒரு தர்மத்தை கொடுக்கறது, ஒரு பலத்தை கொடுக்கறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஆழ்வார் சொல்கிறார், பிராமணாளுடைய அடிப்படை தர்மம் எது அப்படின்னா 3 தடவை குளிக்கிறது. குளித்து 3 அனலை ஓம்பு. அது இல்லாதபடி 3 விதமான அக்னிகளை அவள் டெய்லி உபாசனை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. பிரம்மச்சாரி கிரகஸ்த தர்மத்தில் இருக்கிறவன் வானப்பிரசனி வாழலாம், உபாசனம் அந்த மாதிரிலாம் நிறைய உண்டு. கார்கபத்தியம் அப்படின்லாம் சொல்லுவாள். அந்த மாதிரி அந்த அக்னிகளை எல்லாம் கொண்டாடணும். அக்னி பிரத்யக்ஷ பிரம்மஸ்வரூபம். அந்த அக்னி எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்தும்படியான பலம் உடையதான். இந்த அக்னி அபிஷேக பெருவிழாலாம் சொல்கிறா பாருங்கோ. இதெல்லாம் பிராமணர்கள் பண்ண வேண்டியதான ஒரு தர்மம், சாஸ்திரம் சொல்லியிருக்கிற ஒரு தர்மம். இவர் சொல்கிறார், அந்த மாதிரி பிராமணனுக்குரியதான ஒரு லட்சணம் இல்லை. இத்தனைக்கும் பிராமணனா பிறந்தும் அதை நான் ஃபாலோ பண்ணலை. ஒரு கால் பிறக்கலை தெரியலைன்னா அது குற்றம் இல்லை. அதற்குரியதான தகுதி இருந்தும் அதை செய்யலே அப்படின்னா அது ஒரு குற்றம். அதான் ஆழ்வார் சொல், குளித்து 3 அனலை ஓம்பும் குறிகொள் அந்தனமை தன்னை ஒளித்திட்டேன். கிடச்சது, நான் பிராமணனா பிறந்தாச்சு, யஜ்ஞோபவீதம்னு ஒன்று கிடச்சாச்சு, பிரம்மோபதேசம்னு ஒன்று பண்ணியாச்சு, நித்தியம் காயத்ரி ஜபிக்கிறதுக்கான அதிகாரம் எல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் பண்ணலை. எல்லாத்தையும் விட்டுட்டு தேவதேவி வீட்டு வாசலே கதின்னு கடந்தேன்ப்பா. அதனால் குளித்து 3 அனலை ஓம்பும் குறிகொள் அந்தனமை தன்னை ஒளித்திட்டேன். பிராமணத்தன்மைன்றதை ஒழிச்சு போட்டுட்டேன். எல்லாத்திலையும் தண்டமாக இருக்கேன்பா. பெரியதான ஒரு தகுதி கட்டச்சும் அதை விட்டுட்டேன். என்கணில்லை. என்னிடத்துல ஞானத்திற்குரியதான அந்த சாதனமும் இல்லை. ஜடபரதர், சுவாமி விவேகானந்தர், ஆதிசங்கர் பகவத்பாதர் இவர்கள்லாம் இந்த ஞான மார்க்கத்தை பிராதான்யமாக பிடிச்சுண்டு பகவான் அனுபவித்தவர்கள். பகவான் அனுபவி நிறைய மார்க்கங்கள் உண்டு. ஞான மார்க்கம், கர்ம மார்க்கம், பக்தி மார்க்கம், அப்படி பலவிதமான மார்க்கங்கள் உண்டு. கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போலே, ஜனக மகாராஜா தன்னுடைய கர்மயோகத்தினாலேயே பெருமாளை மாப்பிள்ளையாகவும் தாயாரை பெண்ணாகவும் அடைஞ்சார். அதான் பெண் பிள்ளை சொல்கிறா, கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போலே அப்படின்றார். ஜடபரதர், விவேகானந்தர்லாம் ஞான மார்க்கம். விவேகானந்தரத்தை ஒருத்தர் கேட்டார், நான் ஆத்மான்றதை உணர்றதற்கு எனக்கு சுலபமான வழியை சொல்லுங்கோ அப்படின்னார். அப்போ விவேகானந்தர் சொன்னார், டெய்லி மரணத்தை பற்றி நினச்சிக்கோன்னுட்டார். ரொம்ப கஷ்டம். டெய்லி செத்து போகிறத பற்றியே நினச்சிட்டா வச்சுக்கோங்க, வாழ்க்கையே ட்ரையாக இருக்கும். செத்து போகிறேன்னா அப்போ என்னடா ஆகும்? அவன் கேட்டான், எப்படி நினைக்க முடியும்? நினச்சவரே ட்ரையாக இருக்குவேன். அப்போ தான் இதெல்லாம் சாரம் இல்லைன்னு உனக்கு புரியும். அப்போ பரமாத்மா சாரம்னு தெரியும். அவனுடைய ஒரு வஸ்து நீன்னு உனக்கு புரியும்ட்டார். இப்படி ஞான மார்க்கம். பக்தி மார்க்கம், பிரகல்லாதன், கோபிகைகள், யசோதா, கௌசல்யா இவெல்லாம் பக்தி மார்க்கத்தினாலே, ஆஞ்சநேயர் இவர்கள்லாம் பக்தி மார்க்கத்தினாலே சுவாமி அடைஞ்சவர்கள். நம்ம சனாதனமான தர்மத்தில் தான் அவளுக்கு தகுந்த மாதிரி மார்க்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ எத்தனையோ பேர் பார்க்கலாம், நிறைய பேர் ஜடாமுடியெல்லாம் தெரிச்சென்று திருவண்ணாமலையில் நிறைய சித்த புருஷர்கள்லாம் இருப்பாள். அவள்லாம் இந்த ஞான மார்க்கத்திலே போகிறவர்கள். அவள் அந்த கர்ம மார்க்கம், பக்தி மார்க்கம் பக்கம் வரமாட்டான். ஞான மார்க்கம் அப்படியே நான் ஒன்றுமில்லா சரீரம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆத்மான்னு ஆத்மஸ்மரணையிலே இருப்பார்கள். எல்லாராலையும் முடியாதது. சில பேர் கர்மாவை பண்ணிண்டே பகவத் தியானம் பண்ணுவார்கள். இதில் எது வசத்தின்னு சொல்ல முடியாது. அவாவாளுடைய பக்குவத்துக்கு தகுந்தா போலே. சங்கரர் அவ்வளோ அழகாக ஞானத்தை பற்றி பேசுகிறார். அதே நம்மள மாதிரி இருக்கிற ஜனங்களுக்காக பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. அது சங்கரருடைய ஒரு பெரிய குணம் என்னென்னா, யார் என்ன ஸ்டேட்டஸில் இருக்காளோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கார்.
ஞானத்தை பிடிச்சிக்கிறவாளுக்கு ஞானத்தை பற்றி அவ்வளோ அழகாக உபதேசம் பண்ணியிருக்கார். அவ்வளோ அதி விசேஷமாக. சாதாரண ஜனங்கள் பகவத்கீதா கிஞ்சித கீதா, கொஞ்சம் பகவத்கீதை தெரிஞ்சால் போதும், கொஞ்சோண்டு கங்கா ஜலம் குடித்தா போதும், கோவிந்தான் ஒரு தடவை சொன்னால் கூட போதும், அது கூட மோட்சம் தரும், நமக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருக்கார். அதனால் பலவிதமான மார்க்கங்களை சொல்லக்கூடியது சனாதனமான ஹிந்து தர்மம். எல்லாம் ஒரே மார்க்கம்னு கிடையாது, ரொம்ப விசேஷம். பாகவதம் ஆரம்பிக்கும் பொழுதே சுகபிரமேஸ்வரர் சொல்கிறார், எல்லா இடத்துலையும் பகவான் அனுபவிக்கிற ஒரு வழி இருக்குப்பா, எல்லாத்துலேயும் ஆகாசம் பூமி காற்று, திரும்பி பாரதியார் தான் காக்கை சிறகினிலே நந்தலாலா, அப்படி அனுபவிக்கிறது ஒரு மார்க்கம்பா. எல்லாத்தையும் சுவாமியை பார்க்கறது, சுவாமிக்குள்ள எல்லாத்தையும் பார்க்கறது, அப்படி தியானம் பண்ணலாம். இன்னொன்று தன அந்தரியாமியா உள்ளுக்குள்ள ஒரு கட்டவர்கள் அளவுக்கு இருக்கக்கூடிய சங்கு சக்கர கதாபத்மபாணியான நீலமேக சியாமலனான குருவாயூரப்பன் போல ஒரு மூர்த்தி, அதை தியானம் பண்ணுறது, அது ஒரு மெத்தட். இப்படி நிறைய மெத்தடு உண்டு. இந்த பக்தியிலையும் நிறைய மெத்தடு உண்டு. நாம சங்கீர்த்தன மெத்தடு, உபன்யாசம் சிரவணம்ன்றதே ஒரு மெத்தடு. பிரகலாதன் சொல்கிறான், நவவித பக்தின்னு சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதம், இப்படி 9 விதமான பக்தி உண்டு அவன் சொல்கிறான். இப்படி ஏதான ஒன்றத்தை பிடிச்சுண்டு அந்த ஞான மார்க்கம் அவர் சொல்கிறார், என்கணில்லை என்கிட்ட அந்த ஞான மார்க்கத்திற்குரியதான அதுவும் இல்லை, இந்த ஞானம் அடையணும் அப்படின்னு அந்த ஒரு முயற்சியும் இல்லை. நின்கண் பக்தனும் அல்லேன், அட்லீஸ்ட் உன்கிட்ட பக்தி இருக்கணும். ஒன்று ஞான மார்க்கம், இல்லாட்டி பக்தி மார்க்கம், ஏதான ஒன்று. ட்ரெயினில் ஏறணும் அப்படின்னா ஒன்று அன்ரிசர்வ் டிக்கெட் வச்சுருக்கணும், இல்லாட்டி ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் டிக்கெட் வச்சுருக்கணும், இல்லாட்டி சொன்னால் ஏசி கம்பார்ட்மெண்ட். எதில் போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி. டிக்கெட்டே இல்லை நான் ட்ரெயினில் போகணும் அப்படின்னா நடக்காது. ஏதான ஒரு பிரயத்தனம் ஒன்று. ஆழ்வார் சொல்கிறார், எனக்கு ஞான மார்க்கத்திற்கான அந்த பிடிப்பும் இல்லைப்பா, கர்ம மார்க்கமும் இல்லை. இதில் என்னடானா அது இல்லாதபடிக்கு பக்தியும் கிடையாது. நின்கண் பக்தன் அல்லே. எத்தனையோ பேருக்கு மூட பக்தி இருக்கும், பெருசாக அவளுக்கு ஞானம் தெரியாது, பெரிய வைராக்கியம் கிடையாது, பெரிய சாஸ்திர சம்பிரதாயம் தெரியாது. ஆனால் உடம்புப்படியாக போய் பகவானை பார்க்குறதே வழக்கம்.